சுழன்றும் ஏற்பின்னது உலகு, அதனால் உழந்தும் உழவே தலை. வணக்கம். இன்றைக்கு பார்க்க போகிறோம் தக்காளி. ஏற்கனவே தக்காளி நட்டுனது, தக்காளியில் இந்த சைட்டால் கொத்தி விட்டது, ஏன் அது செய்யணுமென்றதுக்குரிய ஒரு விளக்கம் ஒன்று போட்டு ஒரு வீடியோ ஒன்று பார்த்துனாம. இந்த தக்காளியில தண்டை பொறுத்தவரையில் தக்காளியில தண்டு கொஞ்சம் நலிந்த தண்டு. அதனால் தக்காளி இப்படி வளர்ந்து வராது. தக்காளி டக்குன்னு இந்தளவு வளர்ந்தோன்னே கொஞ்சம் ஏதாவது ஒரு பக்கத்தால் அதில் பாறை வெயிட் கூடி கீழே விழுந்துடும். சரியா? அதனால் இந்த தக்காளி கீழே விழாமல் இருக்கிறதுக்கு தக்காளிக்கு இப்படி தடி கட்டிட்டு தக்காளியை பிடிச்சி கட்டுவோம். ஏற்கனவே இதெல்லாம் கட்டி இருக்கிறோம், உங்களுக்கு தெரியும். இந்த கட்டி இருக்குது, இதில் கட்டி இருக்குது. இது இந்த கண்டு மட்டும் இதை வீடியோ காட்டுறதுக்காக இந்த கண்டு மட்டும் கட்டாமல் வச்சுருக்கேன். ரைட். இந்த இப்படி ஒரு சணல் எடுங்க. சணலால் கட்டுறது பெட்டர். என்ன சொன்னால் தக்காளி நிற்கிற காலம் வரைக்கும் இந்த சணலும் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பிறகு சணலும் இத்து போனாலும் பிரச்சனை இல்லை, நிலத்தில் விளையக்குள்ளே அது உரமாக தான் போகும். ரைட். இப்படி ஒரு சணல் எடுங்க. சணல் எப்படி மடிக்கிறது, மடிச்சுட்டு இப்படி ஒரு வளையம், சணலை மடிச்சிருக்கு, இப்படி ஒரு வளையம், இதை உள்ளே வைங்க, இதை இழுங்க. ரைட். இதெல்லாம் பெருசாக சொல்லித்தரணுமென்ற அவசியம் இல்லை. நீங்கள் எப்படி வேணுமென்னாலும் இப்படி ஒரு வளையம் வர மாதிரி கட்டுனீங்கண்டா சரி. சரியா? ரைட். இப்போ இதை தக்காளிக்குள்ளே, இந்த நூலை தக்காளிக்குள்ளே இந்த சணலை வச்சு இதுக்குள்ளால் இதை எடுத்துட்டு தக்காளியில் பெருசாக காயம் படாத மாதிரி இதை இழுங்க. இருக்க தேவையில்லை, ஒரு அளவுக்கு கொண்டு வந்து வச்சு போட்டு. ரைட். அவ்வளோதான். இந்த தக்காளியை பிடிச்சி இழுத்து கட்டாதீங்க, வேற பிடுங்கிட்டு வர மாதிரி இழுக்க வேணாம். சும்மா லேசாக அதை ஒரு கட்டோண்டு கட்டி விட்டா ரைட். சரியா? சரி. இப்போ இதை கட்டிட்டோம். இனி என்ன செய்யணும்னு சொன்னால், திரும்ப அடுத்த கட்டம், இது வளர்ந்து மேலே வரையக்குள்ளே இதை சுற்றி கொண்டு போவோம். இந்த சணலில் இதை சுற்றி கொண்டு போவோம். ரைட். அது அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரைக்கும் திரும்ப இன்னொரு வீடியோ கொண்டு போடுறோம். இதுதான் தக்காளிக்கு இந்த சணல் கட்டுறதுக்குரிய அவசியம். நலிந்த தண்டு இருக்கிறதுனால சரிஞ்சு கீழே விழும். அதனால் நாம் சணலை கட்டிட்டோம்னு சொன்னால் நேராக வரும். தக்காளி இந்தளவோட முடிய போகிறதில்ல. நான் திரும்ப இங்கேயும் ஒரு கம்பவுண்டு கட்டி மேலேயும் கம்பு கட்டி திரும்பவும் இன்னும் மேலேயும் போகும். ரைட். நீங்கள் இந்த தோட்டத்தை பார்க்க தான் போகிறீங்க, வலிமையாக பார்த்துக்கிட்டு இருக்க போகிறீங்க. அதனால் இதை உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன். ரைட். மற்ற தக்காளியில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர் வருது பாருங்கள். இந்த கீழே தண்டில் இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் வேர் வரும். சரியா? இதில் நான் வேணுமென்னு சொன்னால் மண்ணையும் குவிச்சு விடலாம், அல்லது எனக்கு எருவோட உள்ள, அதாவது பசலை மண் அப்படி ஏதாவது இருந்தால் அதையும் நான் குவிச்சு விடலாம். அல்லது வெறும் எரு, ஃபங்கஸ் இல்லாத நல்லா இத்து போன வெறும் எரு வேணுமென்றாலும் இதில் குவிச்சு விடலாம். இந்த வேர்கள் நல்ல பிரயோசனமான வேராக இருக்கும். நல்ல சத்துக்களை உறிஞ்சி கண்டு நல்லா வளரக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ரைட். இதை பார்த்துட்டீங்க தக்காளி தோட்டத்தை. தோட்டம் கொஞ்சம் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ரைட். அடுத்தது மிளகாய் சம்மந்தமான ஒரு சின்ன வீடியோன்னு போட இருக்குது. நன்றி, வணக்கம்.